ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி ஆர்கா விலாக். ஸ்ட்ரெயிட் இன்டு மை சேனல். நான் உங்கள் அருண் விஜய் பேசுகிறேன். வீக்கெண்டில் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ஒரு அவுட்டிங் போகணுமா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தலக்கோனா போகும்போது எடுத்த ஒரு வீடியோ தான். ஸோ இந்த ட்ராவல் ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது ஒரு தனி ஜாலி தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும். ஸோ இது என்னோட ஸ்டார்டிங் புது சேனல். மற்ற சேனலுக்கெல்லாம் நீங்கள் எப்படி ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி என்னோடய சேனலுக்கும் உங்களோட பிளஸிங் வேணும்னு நான் வேண்டிக்கிறேன். உங்களோட அன்பு இருந்தால் மட்டும்தான் சேனல் ரன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன் டு மை சேனல். லெட்ஸ் கோ ஃபார் வாட்ச். தலக்கோனா ஃபால்ஸ் எல்லாேருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க நிறைய சேனல்லேயும் கூட. ஸோ ஒரு ஹில்ஸ் மட்டும் தான் போயிருப்பாங்க. மேபி ஃபஸ்ட்டு நீர்வீழ்ச்சி மட்டும்தான் நிறைய பேர் ரீச் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் டாப்புக்கே போனோம். ஸோ அதோட அனுபவம் தான் இது ஸ்டார்டிங் காரை விட்டு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அரட்டை அடிச்சு நடந்து போகும்போது பயணமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவாக தான் இருந்தது. இந்த அழகான அருவியோட இசை எல்லாமே கலந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு இதுவாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போதே ஒரு ஜாலி தான். அது என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு குட் மெமரியாகவும் இருக்கும். அது இது மேலேருந்து கொட்டுற நீர்வீழ்ச்சி, டாப்லேருந்து வர நீர்வீழ்ச்சி தான் இந்த ஓடையாக போகுது. இந்த தண்ணி கீழே இருக்க மிருகங்களுக்கு, வனவிலங்குகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸ்டார்டிங் ஏறும்போது ஜாலியாக தான் இருக்கும், பட் ஏறும்போது தான் அதோடய வழியே தெரியுது. மேபி ஃபஸ்ட்டு நீர்வீழ்ச்சி ரீச் பண்ணுறதுங்களையும் நெஞ்செல்லாம் படபடன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ டஃப்பான ஒரு ஜேர்னி. திடீர்னு ஏற்றமாக இருக்கும், திடீர்னு இறக்கமாக இருக்கும். ஒரு ஏரியாவும் அந்த கல்லுலாம் நார்மல் ஸ்டெப்ஸாக இருக்காது, எல்லாமே பாறைகள் மட்டுமே. ஏறும்போது அப்பா சத்தியமாக முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறினேன். மேபி காலையில் ஜாகிங் போகிறவங்க உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அது ஈஸியாக தான் இருக்கும். மேபி நம்மலாம் இங்கே ஆஃபீஸ் போகிறோம், வரோம், கிளம்புறோம், ஏதோ ஒரு வீக்கெண்ட் ஜாலியாக போகிறோன்றது தான். எங்களுக்கே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. மேபி உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஏறுறோம் ஏறினே தான் இருக்கிறோம். ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா பாதை எல்லாமே ரொம்ப குறுகலாக இருந்தது. ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இது ரொம்ப லென்த்தான வீடியோ தான், பட் நாங்கள் இதை ஷார்ட் பண்ணி தான் போட்டிருக்கோம். ரொம்ப டஃப்பு. கல்லுலாம் பார்த்து கேர்ஃபுல்லாக காலை வைக்கணும். ஏன்னா ஏடாகூடமாக காலை வச்சுட்டா கால் ஸ்லிப்பாகி கால் சுளுக்கு பிடிக்கிறது கூட வாய்ப்பு நிறையா இருக்குது. என் கூட வந்தவங்க கூட ஒருத்தருக்கு ஆகிடுச்சு பாறையில் நடந்து போகும்போது. இந்த இடத்த ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் பண்ணோம் ரொம்ப நேரம் கழிச்சு. மேபி ஒரு அரௌண்ட் ஒன் ஹவர் 10 மினிட்ஸ் ஆச்சு நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு. ஏன்னா உட்காந்து தான் போனோம், நடக்க முடியல. மோஸ்ட் இது ஃபஸ்ட்டு நீர்வீழ்ச்சி. இதோட அழகு அவ்வளோ அழகாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வீக்கெண்ட் ஒரு அவுட்டிங் போனோன்னா நீங்கள் இந்த இடம் சூஸ் பண்ணி தாராளமாக போகலாம். ஏன்னா காஸ்டிங் வைஸும் கம்மி தான், போகிற வர செலவு மட்டும்தான். ஏன்னா ஃபுட்டு காஸ்ட் கூட அங்கே ரொம்ப கம்மி தான். இந்த ஃபஸ்ட்டு நீர்வீழ்ச்சி தான் ஆக்சுவலாக குளிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் எல்லாருமே. அதோட ஆர்ப்பரிக்கும் சத்தம் அவ்வளோ இனிமையாக இருந்தது. எல்லாம் என் கூட வந்ததெல்லாம் தலையில் எண்ணெய் வச்சு போய் குளிக்கலாம் அப்படின்ட்டாங்க. பட் நீங்கள் அதை தப்பு பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, தலையில் நம்ம எண்ணெய் வச்சுட்டு நடந்து போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போய் அந்த கம்பியை தொடுறோம், அங்கே எல்லாமே தடுப்பு சுவரில் எதுவுமே கிடையாது, ஒன்லி கம்பி மட்டும்தான். அங்கே நம்ம கை எண்ணெயாக இருக்கும், வழுக்கி விட்டுச்சின்னா ஒன்றுமே தெரியாது. கண்டிப்பாக கை கால் முறி ஏற்படும், உயிர் போகிறது கூட வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏன்னா மேலேருந்து விழுந்தனா ஒன்றுமே தெரியாது. சரி மேலே போய் அடுத்த நீர்வீழ்ச்சியை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னதுனால போக ஆரம்பித்தோம். டாப்புக்கு போனோம். இந்த டாப்பு தான் இருக்கிறதுலே பயங்கரமாக இருந்தது. இது போகிற பாதையும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஃபுல்லாக பாறைங்க மட்டுமே. அந்த பாதை ஃபுல்லாகவே ரொம்ப பாறையாக தான் இருந்தது. ஸ்டெப்ஸ் அவ்வளோ கிடையாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போனோம். என்னாலலாம் சுத்தமாக நடக்கவே முடியல. ஏன்னா பயங்கரமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு, காதெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிச்சு. இருக்க டாப்புக்கு ஏற போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. ஒரு சில இடம்லாம் ரொம்ப செங்குத்தாக இருக்கும். கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்திங்கன்னா கண்டிப்பாக அடிப்படும், கால் முறிவு ஏற்பட வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது.
ஸோ ஒவ்வொரு மூவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் நிதானமாகவும் எடுத்து வைங்க. ரொம்ப வேகமாக போய் நம்ம எதுவும் சாதிக்க போகிறது கிடையாது. ஸோ பொறுமையாக போகிறது நல்லது. நம்மளோட கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்தோம்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே சைடில் இருக்க கம்பிலாம் தயவு செஞ்சு அந்த கம்பியெல்லாம் பிடிக்காதீங்க. ஏன்னா அது எதுவுமே சேஃப் கிடையாது. டப்புன்னு சாஞ்சிதுன்னா கீழே விழுந்திங்கன்னா மரணம் நிச்சயம். ஏன்னா ஃபுல்லாக பாறைகள் மட்டும்தான், எதுவுமே தேராது. கீழே விழுந்தோன்னா செம்மையான அடி இருக்குது. மேபி பொழைப்புமான்றதே டவுட்டு தான். ஸோ அதனால் சைடில் இருக்க கம்பிங்களை விட்டுட்டு லெஃப்ட் சைடு அந்த மரம் அந்த சைடெலாம் கொஞ்சம் கிளைகள்லாம் இருக்கும், அந்த சைடு நடந்தோன்னா ரொம்ப சேஃப். ஏன்னா திடீர்னு சரி இது கல் கீழே கொட்டுது. ஸோ அது மாதிரிலாம் இருந்தது நாங்கள் போகும்போது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் டஃப்பு தாங்க. எனக்கு இந்த இடம்லாம் ஏறும்போதெல்லாம் பயங்கரமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு. என்னால் சுத்தமாகவே ப்ரீத் பண்ணவே முடியல. காதெல்லாம் வேறு அடைச்சிக்கிச்சு. நிறைய பேர் இந்த இடத்துல உட்காந்துட்டாங்க. எனக்கு முன்னாடி போனவங்களும் சரி, வேறு டீம் வந்திருந்தாங்க. ஃபைனலாக இந்த இடத்த ரீச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது இவ்வளோ தூரம் ஏறி வந்தது கஷ்டம் இல்லை, இவ்வளோ அழகான ஒரு ரசிக்கத்தன்மை இருக்கணும்ல நம்ம போகும்போது. அதை பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்தது சந்தோஷமாக இருந்தது. அங்கே குளிக்கும்போது அதை விட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் குளிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ரொம்ப பாசி. நாங்கள் போன அப்போ பயங்கரம் மழை பெஞ்சு அப்போ விட்டதுக்கு தண்ணியோட ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா சத்தியமாக முடியல. முதுகுலாம் ரோஸ் கலராக ஆகிடுச்சுங்க. தண்ணி அவ்வளோ ஃபோர்ஸ் மேலேருந்து கொட்டுது, சொல்லி அடிச்சிது. பட் இவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணாமல் போக முடியாதுல்ல. ஸோ அதனால் எல்லாருமே இங்கே என்ஜாய் பண்ணோம். இந்த இது நான் லைவாகவே போடுறேன், நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட்டுகள் எதுவும் பண்ண முடியாது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் சப்போர்ட். Sign it by Arvind. Thank you.